பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் வேதத்திலும் மோசேயின் இடத்தில் என் தேவனாய் கர்த்தர் சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் இன்றைக்கு உங்கள் கணவர்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் உச்சந்தலை என்று சொல்லப்பட்டிருக்கிற உச்சந்தலையில் மேலும் வருவதாக என்று சொல்லி இந்த வசனங்களை சொல்லி நீங்கள் ஆசீர்வதித்து ஆமேன் சொல்லி ரிசீவ் பண்ணி ஆசீர்வதிப்பீர்கள் என்றார். நிச்சயமாக இந்த ஆண்டு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். டியூட்ரானமி, அதாவது உபாகமம் 33ஆம் அதிகாரம், நீங்கள் 13 17 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை என்னோடு கூட சேர்ந்து நான் சொல்லும் பொழுது ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்கள். இந்த இடத்துல மோசே எல்லாவரையும் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். பென்யமீனை குறித்து ஆசீர்வாத வார்த்தைகள் சொன்ன பிறகு அவர் யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனினாலும் ஆழத்தின் நீரூற்றுகளினாலும் ஆமென் சொல்லி இது என் கணவர் மீது என் பிள்ளை மீதும் இந்த ஆசீர்வாதம் தங்கட்டும் என்று சொல்லுங்கள். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் என் கணவரும் என் மகனும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி சொல்லுங்கள். அதே போல ஆதி பர்வதங்கள் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளை பிறக்கும் அரும் பொருட்களினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு தேசத்தில் இன்னொரு தேசத்துக்கு சம்பாதிக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் பிள்ளைகளின் கணவர்களும் உண்டாகட்டும். முச்சடியில் எழுந்தனுடைய தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரன் விசேஷத்தோடு உச்சந்தலை மேலும் வருவதாக. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் மோசே இடத்தில் சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார்டா. மோசேக்கு முச்சடி தோன்றிய தேவனாய் கர்த்தர் அந்த அக்கினியை கர்த்தர் இன்றைக்கு பரிசுத்த உதவியோடு இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படி கிறிஸ்து ரத்தத்தின் மூலம் இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்களேன், அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலும், அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலும் இருக்கும். ஆமேன். உங்கள் கணவருடைய உங்கள் பிள்ளைகளுடைய தலைகளை கர்த்தர் உயர்த்துவார், அவருடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்துவார். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க பாருங்களேன், அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்திரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். ஆமேன், ஸ்தோத்திரம். அவைகள் எப்ராஹிமின் 10,000 மனாசேன் 1000 என்றன. ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் எப்ராஹிம் 10,000 பேர் என்றும் அவர்கள் மனாசேயின் ஆயிரக்கணக்காரர்கள் என்று மோசே கூறினான். எப்ராஹிம் மனாசேயும் யோசேப்பின் 2 மகன்கள் இல்லையா? மனாசே மூத்தவராக இருந்த போதிலும் எப்ராஹிம் காலம் போக்கில் வடக்கு ராஜ்யத்தின் முக்கிய மகனாகும் ஆதிக்க கோத்திரமாக ஆனார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆதிக்க கோத்திரமாக ஆனார் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இன்னைக்கு சொல்லுங்க, எங்கள் பிள்ளைகள் தேசங்களை ஆதிக்கம் செலுத்துகிறவர்களாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதனாலதான் 10,000 பேர் எப்ராஹிமுடன் தொடர்பு கொண்டுள்ளார் என்று சொல்லி நான் இங்கே வாசிக்கிறோம். ஆயிரக்கணக்கானவர்கள் மனாசுடன் இணைக்கப்பட்டார்கள். பாருங்களேன், 10,000 1000. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை சொல்வீர்கள் என்றால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனை உடைய கணவர்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மீதும் இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அனுப்பினதை கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். நான் விசுவாசித்து உங்கள் எல்லாவரையும் நாமத்தில் இந்த வார்த்தைகளை அனுப்பி கர்த்தாவே இந்த வார்த்தையின் மூலம் இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தாவே இந்த 6வது நாளில் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை ரிசீவ் பண்ணிட்டு போகிற இடங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்களை காணட்டும். ஒவ்வொரு ஆண்களின் தலைகள் உயரட்டும், ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுடைய தலைகள் உயரட்டும். அவர்கள் யோசேப்பின் ஆசீர்வாதம் நிரப்பப்படுவார்களா? ஹோசேயின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளும் பெற்றுக்கொள்வார்களா? இயேசுவின் நாமத்தினால இவர்கள் மனதார இந்த வசனங்களை சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்ச ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.